நாள்லயே வந்திருக்கீங்க, எப்படி இருக்கு? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹாப்பி பர்த்டே தலைவா. ஈரோடு டிஸ்ட்ரிக்ட் சத்தியமங்கலத்துக்கு வந்திருக்கோம். ஸோ அங்கேருந்து இப்போ ஆஃபீஸ்க்கு 2 நாள் லீவ் போட்டு தலைவர் இந்த பர்த்டேயில் பார்த்துருவணும். ரொம்ப ஸ்பெஷலான டே அவருக்கு இன்னைக்கு. இதுக்கு முன்னாடி டிவியில், தியேட்டரில், ஸ்க்ரீனில் அது மாதிரி பார்த்துட்டு இருந்திருக்கோம். எப்படியாச்சும் நேரில் ஒருக்கா பார்க்கணுன்ட்டு வந்தோம். பார்த்த வரைக்கும் அவர் இல்லைங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பட் ஹோப் வெயிட் பண்ணி பார்க்கலான்ட்டு இருக்கோம். இதுக்கு முன்னாடி ஏன்னா ஒவ்வொரு வருஷமே பர்த்டே மட்டும் இல்லாமல் நியூ இயர், தீபாவளி எல்லாத்துக்குமே பார்ப்பாங்க. அப்பெல்லாம் வருவீங்களா? இல்லை, அப்போல்லாம் வந்தது இல்லை. அப்போல்லாம் நான் யூஸ்வலாக என்ன பண்ணுவோம், ஒரு சோஷியல் மீடியா எடுத்து இன்ஸ்டாகிராமோ ஃபேஸ்புக்கோ அதில் ஒரு ஹாப்பி பர்த்டே போஸ்ட் போட்டு எடுத்து பண்ணிருக்கோம். பட் இந்த டைம் கண்டிப்பாக பார்த்தாகணும்னு ஒரு பிளானில் ஃபஸ்ட்டே பிளானில் இருந்தோம். 70th பர்த்டே கண்டிப்பாக போய் ஆகணும்ன்ட்டு வந்தோம். பட் அவர் இல்லை இப்போதைக்கு இது இருக்குது. நீங்கள் எங்கேருந்து வரீங்க? நாங்கள் சத்தியமங்கலம்லேருந்து வரோம். ஸோ அவர் ஹாப்பி பர்த்டே தலைவா. நாங்கள் அவர் இல்லைன்றது ரொம்பவே கஷ்டமாக தான் இருக்குது. அவரை பார்க்குறக்காக ரொம்ப தூரத்துலேருந்து வந்திருக்கோம். ஸோ அவர் மேபி உள்ளே இருந்து வெளில வந்து ஒரு கை காமிச்சார்னா கூட போதுன்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. ஃபர்ஸ்ட் டைம் வரீங்களா? ஃபர்ஸ்ட் டைம். ஆமாம். இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கீங்களா? இதுக்கு முன்னாடி இல்லை, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் அவரில் நேரில் பார்க்குறக்காக வந்திருக்கோம். எப்படி இன்னைக்கு படையப்பா ரிலீஸ் ஆகுது, ஸோ அந்த எதிர்பார்ப்பு எப்படி இருக்கு? அது ரொம்பவே தலைவர் ஹாப்பியஸ்டான பார்க்க முடியும்னா அங்கே தான் போய் பார்க்கணும். கண்டிப்பாக இருக்கு. கோயிலுக்காக வந்து சாமியை பார்க்க, பட் சாமி இங்கே இல்லை. தரிசனம் கிடைக்கல, சாமியோட தரிசனம். உங்கள் பேர்? அஸ்வின். என் பேர் ஸ்வேதா. தேங்க்யூ. விழுப்புரம் மாவட்டத்துலேருந்து வந்திருக்கேன். தலைவரை பார்க்கலான்னு வந்தேன். நைட்டே வந்தேன், பார்க்க முடியல. அவர் விஷ் பண்ணலான்னு வந்தோம். 75வது பிறந்த நாள் இல்லை, 100 ஆண்டு பிறந்த நாளும் கொண்டாடுவார். நல்லா இருக்கணும், ஆரோக்கியமான உடம்போடு இருக்கணும், கடவுளை வேண்டிக்கிறேன். விழுப்புரம் மாவட்டம் வீரப்பன் அன்னி தலைவர். ஹாய், என் நேம் ஷிவானி. நான் இங்கே வடபழனிலேருந்து வரேன். ஸோ சாரை பார்க்கணுன்ட்டு தான் வந்தேன். ஸோ அவரை பார்க்க முடியாதுன்னு ஒரு பக்கம் ஃபீலாக இருக்குது. பட் ஆனால் பார்த்துட்டா ரொம்ப ஹாப்பியாக இருப்பேன். எனக்கு வந்து அவரை வந்து ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசுலேருந்தே எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அவரை பார்க்கறதுக்காக தான் என்னுடைய வேலையெல்லாம் விட்டுட்டு வந்திருக்கேன். பட் ஆனால் பார்த்துட்டா எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அதுலேயும் இல்லாமல் இன்னைக்கு படையப்பா வேறு ரீலீஸ் வேறு சொல்லிகிட்டு இருக்காங்க. பட் ஆனால் அது கன்ஃபார்மாக நான் போய் பார்த்துருவேன். சார் சாரி, ஸோ லேட்டாக விஷ் பண்ணுறேன். விஷ் யூ ஹாப்பி பர்த்டே சார். ஸோ உங்களை பார்த்துட்டா எனக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும் சார். இல்லை மேம், இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன் அவரை நான் நேரில். பட் ஆனால் இப்போ பார்க்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஒரு பக்கம் ஃபீலாக இருக்குது. பட் ஆனால் பார்த்துட்டேன்னா எனக்கு ரொம்ப ஹாப்பி மேம். ஓகே, நீங்கள் சென்னையில் தான் இருக்கேன் அப்படின்னு இருக்கீங்க. ஒவ்வொரு வருஷமே வந்துட்டு நியூ இயர், தீபாவளிக்கெலாம் வந்து பார்ப்பாங்க. ஏன் அப்போல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணது இல்லையா? ஸோ இல்லை, எனக்கு அப்போ தெரியாது. ஸோ இப்போ நான் வந்து என் ஃப்ரெண்ட் மூலியமாக தான் வந்தேன். இதுக்கு முன்னாடி எனக்கு தெரியாது. நான் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இப்போ என் ஃப்ரெண்ட் கூப்பிட்டாங்க, இந்த மாதிரி போகலாம் பார்க்கலாம் அப்படின்னாங்க. ஓகே, நம்ம எதுக்கு வேஸ்ட் பண்ணணும், நம்ம போய் அவரை பார்த்துட்டு வந்தால் நம்மளுக்கு ஒரு பக்கம் ஹாப்பியாக இருக்கும்னு சொல்லிட்டு தான் சரி ஓகே, எந்த வேலையாக இருந்தாலும் பரவாயில்ல, இப்போ போய் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரை கூட்டிகிட்டு வந்தேன். ஸோ அவரை பார்க்கறதுக்குன்னே நான் காலையிலேருந்து இன்னும் தூங்கவே இல்லை. ஸோ 5 மணிக்கு ஏஞ்சி இவருக்கு கால் பண்ணேன், இவர் எடுக்கலை. ஸோ எப்படினாலும் அவரை பார்த்துடணும் அப்படின்ற ஒரு இதில் வந்துட்டேன் மேம். ஓகே, அவரோட படங்களில் ஏதாவது பிடிச்ச டைலாக் அப்படின்னா எதை சொல்லுவீங்க? ரொம்ப பிடிச்சிச்சு அப்படின்னா பிடிச்ச டைலாக்னா படையப்பல வந்து நான் ஒரு வாட்டி சொன்னா 100 வாட்டி சொன்ன மாதிரி அந்த டைலாக் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. தேங்க்யூ மேம். அன்புள்ள ரஜினிகாந்த் ரசிகர் அனைவருக்கும் வணக்கம். நான் ரஜினிகாந்த் ரசிகர், ரொம்ப உயிரின் உயிராக ரொம்ப ரசிக்கிறவன். அவரை ரொம்ப ரொம்ப ஆர்வமாக பார்க்கறதுக்குன்னே வந்திருக்கிறேன். 30 வருஷத்துக்கு அப்புறம் இங்கே வந்திருக்கிறேன். அதாவது சின்ன வயசில் கல்யாணம் ஆகுது முன்ன வந்தேன். அவர் கூடலாம் ஃபோட்டோ எடுத்திருக்கேன். அவரை பார்க்கணுன்ற ஒரு இது எண்ணத்தினால இப்போ 75வது வயசுக்கு வந்து பார்க்கணும், அவரை ரொம்ப ஆர்வமாக வந்திருக்கிறேன். அவரை உண்மையிலே ரொம்ப மறக்கவே முடியாது. தமிழ்நாட்டில் இருக்கிறதுனா அவர் வந்து ஒரு தெய்வீக ஒரு இது மாரி, செயல் மாரி. அவரை வந்து ஒரு தெய்வத்துக்கு ஈடாக நினைக்கிறவன் நான். அதனால் அவரை பார்க்கணுன்னு ஒரு ஆர்வமாக காலையிலேயே எழுந்து வந்திருக்கேன். அவரை பார்த்துட்டே போகணுன்னு நின்று இருக்கேன். அப்படி அவரோட தீவிர ரசிகர்னு சொல்றீங்க. படங்கள் நிறைய படங்கள் உங்களுக்கு எல்லா படமும் அப்பத்துலேருந்து எல்லா படமும் பார்ப்பேன். ஒரு படம் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு அவர் ஸ்க்ரீனில் வந்தாலுமே எந்த படமாக இருந்தாலும் பார்த்துருவேன். அது என்னதான் இதுவாக இருந்தாலும் அவர் சும்மா சின்ன ரோல் வந்தாலும் பார்ப்பேன். அவரை விட மாட்டேன், ரொம்ப ஆர்வமாக பார்ப்பேன். ஏதாவது ரொம்ப பிடிச்ச ஒரு டைலாக் அப்படின்னா நீங்க எதை சொல்லுவீங்க? அவர் எல்லாம் டைலாக்கும் பயங்கர, எல்லாம் ஒரு டைலாக் தான். அதாவது படையப்பால என் வழி தனி வழி, அது பாட்ஷாவில் ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்ன மாதிரி. அண்ணாமலையில் இது
இருக்கு, நிறைய இருக்கு. அதெல்லாம் வந்து டக்கு டக்குன்னு வரணும். அவரு மாரிலாம் ஸ்பீடா வராது. எங்களுக்கெல்லாம் வந்து யோசனை பண்ணி தான் வரும். அவருக்கு நெகிர் அவர் தாங்க. அவர் அடிக்கிறதுக்கு அகில இந்த உலகத்திலேயே ஆள் இல்ல. ஜப்பான்லயே அவனமே பிறகுல இன்னும் ஜப்பானே திரும்பி பாக்குது. அது மாரி ஆயிட்டாரு அவர். 75 வயசுலயும் இன்னும் கிங்கா இருந்துன்னுக்கிறாருன்னா அவருடைய அபூர்வம். அவரை மாரி உண்மையிலேயே உன்னத்தை யாரும் பிறக்கிறதுக்கு இல்ல, வர மாட்டாங்க. அவ்வளவுதான் முடிந்து. அவரோட இது அவரு தான். அவர் அடிக்கிறதுக்கு வின் பண்றதுக்கு இன்னும் யாரும் இல்ல அகில உலகத்திலேயே இல்ல. அதே மாதிரி ஸ்டைல்ல உலகத்திலேயே யாரும் கிடையாது. யாரோ இருந்தாங்க எல்லாம் ஸ்டைலு. ஆனா ஸ்டைலுக்குன்னு பிறந்தவர் இவர் தான். இந்த வயசுல அந்த ஸ்டைல் இருந்தாங்க. அந்த வந்தாலுமே அந்த ஸ்டைலு நின்னாருமே அவர் ஸ்டைலு. அவர் உண்மையிலே எந்த எதுவும் ஒண்ணுமே பண்ண முடியாது. இந்த வயசுல இருக்கிறாருன்னா அதாவது தெய்வனுடைய அருங்கருவம் அவருக்கு இறங்கி இருக்கு. அவர் வந்து எல்லா சாமியும் அவர் மேல இருக்கு. எல்லா கடவுளும் அவர் மேல இருக்கு. யாரும் எந்த கடவுளும் அவரை வெறுக்கல. எல்லாமே அவரை பார்த்தா நம்ம தெய்வத்தை பார்த்துட்ட மாரி. அதாவது தெய்வம் நம்ம சாமி போய் கோயில்ல கும்பிடுறோம். ஆனா அவர் வந்தாருன்னா அந்த தெய்வமே உயிரோட வந்த மாரி. அதுதான் அவருடைய பவர். வரதராஜன். உங்களுக்கு ரஜினி சாரை பிடிக்குமா? எவ்வளவு பிடிக்கும்? எவ்வளவு பிடிக்குமா? இன்னைக்கு எதுக்கு வந்திருக்கீங்க இங்க? எதுக்கு வந்திருக்கீங்க இங்க? பாக்குறதுக்கா? இன்னைக்கு என்ன அவருக்கு? இதுக்கு முன்னாடி பாத்திருக்கீங்களா? இல்ல, ஃபர்ஸ்ட் டைம் பார்க்க வந்திருக்கீங்களா? ஆமா. உங்க பேரு? ரஜினிகாந்த் அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு லைஃப்பில் வந்து ஒரு பெரிய தமிழ்நாடு கிடைச்ச ஒரு பெரிய ஒரு gift மாதிரி நம்ம பார்க்குறோம். ரசிகர்கள்ற பொறுத்த வரைக்கும் அவர் அரசியலில் வர்றாரு வரல, அதெல்லாம் அவரோட தனிப்பட்ட விருப்பம். அது தனி மனித உரிமைன்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து நம்ம அதை பற்றி பேச வேணாம். பட் ரஜினி ஆஸ் அன் ஆக்டர் ஹீ ராக்ஸ். நீங்கள் பார்த்தீங்கன்னா 6லேருந்து 60 வரை. அப்புறம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா முள்ளும் மலரும்ல அவர் ஒரு அப்போ தான் ஏர்லி ஸ்டேஜில் அவர் வர்றாரு, உள்ள நடிக்கிறாரு. அவர் நடிக்கவே இல்லை, வாழ்றாரு. நம்ம ஷோபாவை பற்றி பேசுகிறப்ப அந்த இடத்துல வந்து ரஜினியோடைய இயற்கையான நடிப்பு தெரியுது. அடுத்து ஜானி படம் பார்க்குறீங்கன்னா அங்கே ஒரு லவ்வை சொல்கிறப்ப அந்த ரொமான்ஸ் அப்படிங்கிறத வந்து ரொம்ப மைல்டாக ரொம்ப அழகாக சொல்லக்கூடிய ஒரு கவிதை மாதிரி அவரால் சொல்ல முடியுது. ஒரு ஃபைட்டுன்னு வர்றப்ப நீங்கள் பார்த்தீங்கன்னா பாஷாவில், ஸ்டைலுன்னு வர்றப்ப பாஷாவில். ஸோ அவருடைய எந்திரனில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஏஜ்லேயும் அவர் வந்து கஷ்டப்பட்டு அவ்வளோ ரிஸ்க் எடுத்து அவரால் நடிக்க முடியுது. ஸோ ஹீ ராக்ஸ் ஆல்வேஸ். இப்போ வரைக்கும் தர்பார் நடத்திட்டு இருக்கிற ஒரே ஸ்டார் வந்து ரஜினிகாந்த் தான் அப்படிங்கிறத நான் பதிவு பண்ண விரும்புகிறேன். ஐ எம் வெரி ப்ரவுட் டு பி ரஜினி ஃபேன். தேங்க்யூ. எங்கிருந்து வரீங்க? டி நகர். இன்னைக்கு பார்க்க வந்திருக்கீங்க, சார் இல்லைங்கிறாங்க, எப்படி இருக்குது? அப்படிதான் சொல்கிறாங்க. அப்படி இல்லாட்டியும் பரவாயில்ல, எங்களுக்கு வந்து ரஜினி சார் வீடு வரைக்கும் வந்திருக்கோம். அதுவே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அவரோட ரஜினிகாந்த்ன்ற அந்த போர்டே எங்களுக்கு வந்து ஒரு பவரை கொடுக்கும். அவரோட ஸ்டைல் எங்களுக்கு என்றைக்குமே வந்து எங்களுக்குன்னு ஒரு மோட்டிவேஷன் அப்படின்னு நம்மளுக்கு வர்றப்ப அவரை நாங்கள் என்றைக்குமே வந்து அந்த ஸ்டைல் ஐக்கானை நாங்கள் எடுத்துக்கோம். நிர்மலா. தேங்க்யூ.